எனக்கு பிறந்த மகளை நான் தலைமொழிக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி ஒரு தண்டனை? நான் அப்படி என்ன உங்ககிட்ட கேட்டுட்டேன்? காசா, பதவியா, அதிகாரமா, இல்ல அந்தஸ்தா? எதுவுமே இல்லையே. நான் கேட்டதெல்லாம் உங்களோட பாசம், உங்களோட மனசுல எனக்குன்னு ஒரு இடம், அவ்வளவுதானப்பா. இது கூட எனக்கு கிடைக்காத அளவுக்கு உங்க பார்வையில நான் அவ்வளவு கெட்டவளாயிட்டானப்பா. இவ்வளவு நாளும் நீங்க கூட கோவமா தான் இருக்கீங்க. நானும் அதை மாத்திரணும்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் இது இப்படியே வாழ்க்கை முழுக்க ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்குன்னு ஒரு அடையாளம் கொடுக்காத அளவுக்கு அப்பா நீங்க என்ன வெறுக்கிறீங்க. அப்பா, இப்ப கூட நான் உங்களுக்காக என் வாழ்க்கைய, என் காதல், என் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் பணைய வைக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு உங்க பொண்ணுங்கிற அடையாளத்தை கூட கொடுக்க மாட்டீங்களே. நான் வேணும்னு நினைக்கும் போது நான் நினைக்கிற ஆட்கள் எல்லாமே என்னை விட்டு தூரமா போயிடுறாங்க. ஆனா நான் வேணான்னு நினைக்கும் போது அவங்க என்ன நெருங்கி வந்தா நான் என்ன செய்ய முடியும்? கடவுளே, என்ன இது? ரஜினி அப்படி அழுததை பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. சரி, அவளுக்கு போன் போட்டு வெளியே வர சொல்லி பார்த்துட்டு போலான்னு பார்த்தா போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. அப்படின்னா இன்னும் அழுதுட்டு தான் இருப்பா போல. ஒருவேளை தூங்கிருப்பாளோ, இல்ல டிஸ்டர்பா இருக்கிறதால காலை அவாய்ட் பண்றாளா? ஒண்ணுமே புரியலையே. அவளை பார்க்காம திரும்பி போக மனசு கேட்கல. சரி, அவ பேசுற வரைக்கும் நாம இங்கேயே வெயிட் பண்ணுவோம்.
இவ்ளோ மிஸ்டு கால் இருக்கு. என்னவா இருக்கும்? ஹலோ ரஜினி, சொல்லுங்க சீனு. உங்க வீடு சாரி உன் ஃப்ரெண்டு வீட்டு கீழே தான் நிக்கிறேன். என்னது? வெளியே வா. ஆமா. ஹாய் சீனு, இங்க என்ன பண்றீங்க? அதுவும் இந்த நேரத்துல? அதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா? இன்னைக்கு நீ அழுததை பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஓன் ஞாபகமா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் நீ இப்படி அழுதுட்டே இருப்பேன்னு நினைச்சேன். அதனாலதான் இதோ வந்துட்டேன். உனக்கு ஃபோன் போட்டா நீ எடுக்கவே இல்லை. நானும் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா நீ ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருக்கிறதா பார்த்தா சொன்னா. ஆல்ரெடி நீ வேற நிறைய கஷ்டத்துல இருக்கல்ல. நானும் உன்னை வந்து பார்த்து அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுல்ல. அதான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உன்னை ஹர்ட் பண்ணிருந்தானா சாரி. சீனு, எவ்வளவு நேரமா நீங்க இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஒரு 2 hours இருக்கும். சரி, உன்னால கீழே இறங்கி வர முடியுமா? ரஞ்சனி, உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா வேணாம். முடினா நீ வா. ஐயோ இல்ல சீனு, இருங்க நானே வரேன். சரி.